இது வந்து விடிய காலையிலே தீர்த்தக்கரைக்கு போனப்போ எடுத்தது. இந்த ஒரு விஷயம் வேற எந்த ஊர்லயுமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப இரிட்டேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இது. ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கள் ஊரில் கோவில் கூட எப்படி கொண்டாடுவோம் அப்படிங்கிறத A to Z ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து திருவிழாவுக்கு முந்தின நாள் திங்கட்கிழமை நைட்டு வந்து இந்த மேளத்தை அடித்தாங்க. இது வந்து உரிமை மேளம். இது வந்து குடி அழைப்புன்னு சொல்லுவாங்க. இது சுடலை மாடனுக்காக தான் பண்ணுவாங்க. காவலுக்கு வாப்பா ஐயா அப்படின்னு சொல்லி சுடலை மாடனை காவல் தெய்வமாக அழைக்கிறதுக்காக இந்த குடி அழைப்பு வைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து குடி அழைப்பு பண்ணும்போது எடுத்த வீடியோ தான். இப்போவும் கும்பம் எடுக்கிறாங்க. திங்கட்கிழமை மதியானமே பொது விருந்து வச்சுருந்தாங்க. இதை சொல்ல மறந்துட்டேன். இது வந்து மாவு காப்புன்னு சொல்லுவாங்க. திருவிழாக்கு முந்தின நாள் எல்லா ஊர் கோவில்லையுமே சாமி இந்த அலங்காரத்தில் தான் இருப்பாங்க. மாவு காப்புங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. இந்த சாமி சிலையில் வந்து பச்சரிசி மாவை வச்சு அது கூட கொஞ்சம் தயிரையும் சேர்த்து இந்த மாதிரி சாமிக்கு சிலையில் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து சாமி சிலையில் உள்ள அழுக்கை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த மாதிரி பண்ணுறதுனால திருவிழா அன்னைக்கு சாமியோட சிலைகள் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நையாண்டி மேளம் வாசிக்கிறவங்களும் கோவில் திருவிழாவுக்கு முந்தின நாளே வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இவங்களோட மேளம். நிறைய பெண்கள் சாமி ஆடினாங்க எங்கள் ஊரில். அதெல்லாம் வீடியோ எடுக்கல. வீடியோ எடுத்தால் பஞ்சாயத்து ஆயிரும். திருவிழாவுக்கு முந்தின நாள் எங்கள் ஊரில் சத்யா வில்லிசை கச்சேரி வச்சுருந்தாங்க. இவங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க மேக்கப் போடுறதுக்கு. ஆனால் கட்டாயமாக இவங்களை பாராட்டியே ஆகணும். ஏன்னா 2 மணி 3 மணி வரைக்கும் இந்த கச்சேரி முடியவே இல்லை. எப்போ முடிஞ்சதுன்னு எனக்கே தெரியல. அடுத்த நாள் திருவிழா அன்னைக்கு விடிய காலையிலே பூக்கோளம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு 4:30 5 மணிக்கே எழுந்திரிச்சு தீர்த்தங்கரைக்கு போய்கிட்டு இருந்தோம். இதை வந்து சங்கு முக தீர்த்தம்னு சொல்லுவாங்க. தீர்த்தக்கரைனா வேறு ஒன்றுமே இல்லை. ஆறும் கடலும் கலக்கிற இடத்துல சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக புனித நீரை நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். இங்கே வந்து ஒரே ஒரு கும்பம் தான் எடுப்பாங்க. அதுவும் சந்தன மாரியம்மன் எங்கள் ஊர் அம்மனுக்காக மட்டும் தான் கும்பம் எடுப்பாங்க. நாராயண சாமிக்கு கும்பம் எடுக்க மாட்டாங்க. நாங்கள் எங்கள் கையில் வாட்டர் கேனு கொண்டு போயிருப்போம். அங்கேருந்து புனித நீரை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் தெளிச்சு விடுவோம். இந்த சங்கு முக தீர்த்தத்துக்கு போகிற பாதை தான் ரொம்ப ஹைலைட்டே. போகிற இடம் ஒவ்வொன்றும் ரொம்ப ஆபத்தானதும் ரொம்ப பயங்கரமானதும் இருக்கும். இந்த வருஷம் நடந்து போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப ஆபத்தாக இருக்குது. ரொம்ப போக முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் வந்து படகுல போகிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இந்த சங்குமுக தீர்த்தத்தை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெளியே வந்தோடனே தண்ணியும் வடையும் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படி வந்தோன்னா அதுக்கடுத்து போகிற வழியில் கொற்கையில் இருக்கிற ஒரு பழமையான கோவில் இது. இங்கே சாமி கும்பிட்டு அப்படி ஊருக்கு வருவோம். ஊர் எல்லையில் மேலத்தாளங்களோட ரெடியாக இருப்பாங்க. நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது திருவிழா அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு மேலே ஆயிரும். ஊர் எல்லையிலேருந்து மேலத்தாளங்கள் மூலங்க நாங்கள் ஊருக்குள்ளே அந்த தீர்த்தத்தை எடுத்து கொண்டு போயிட்டுருப்போம். ஊருக்குள்ளே வந்ததும் முதல்ல விநாயகர் கோவிலில் அந்த தீர்த்தத்தை வச்சு சாமி கும்பிட்டுட்டு, சப்பானி கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு, கடைசியாக எங்கள் ஊர் அம்மன் கோவிலில் போயிட்டு இந்த தீர்த்தத்தை எல்லாத்தையுமே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடும். எங்கள் ஊரில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சாமி ஆடி இருந்தாலும் ஆனால் மக்கள் யாருக்குமே விபூதி போட்டு விட்டதில்லை. இந்த வருஷம் தான் முறையாக விபூதி போட்டு விட்டாங்க. திருவிழா அன்னைக்கு காலையில் இட்லி கேசரி வடைலாம் வச்சுருந்தாங்க. அட்டகாசமாக இருந்தது. எங்கள் ஊரில் 6 நேரம் மொத்தம் சாப்பாடு போடுவாங்க. வேறு எந்த ஊர்லேயுமே 6 நேரம் சாப்பாடு போட்டு நான் பார்த்ததில்லை. கடல் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தாமிரபரணி ஆற்றுல போயிட்டு நாங்கள் தீர்த்தம் எடுக்க போனப்போ எடுத்த வீடியோ இது. ஃபஸ்ட்டு இந்த கும்ப பானையை நல்லா கழுவிட்டு அதில் வந்து சுத்தமான தண்ணீரை எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அதை வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. அலங்காரத்துக்கு உள்ளே வந்து மா இலையும் வேப்பிலையும் வைப்பாங்க தனித்தனியாக. மா இலை வந்து நாராயண சாமிக்கு, வேப்பிலை வந்து அம்மன் சாமிக்கு. இதுலேயும் பார்த்து தான் பண்ணுவாங்க. முதல்ல நாராயணருக்கு தான் அலங்காரம் பண்ணுவாங்க. அடுத்து தான் அம்மன் கும்பத்தை அலங்காரம் பண்ணுவாங்க. ஆத்தங்கரையில் படையல் போட்டு சாமிக்கு பூஜை பண்ணி தான் இந்த கும்பத்தை எடுப்பாங்க. கும்பம் எடுக்கும்போது மேலெல்லாம் அடித்து பயங்கரமாக சாமி ஆடுவாங்க. இப்போ எங்கள் ஊரில் சாமி ஆடுறதில்ல. இந்த 2 அர்ச்சகர்களும் எங்கள் ஊரில் பார்த்து பண்ணுவாங்க. நாராயணர் தான் அண்ணன். அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு நாராயணர் கும்பத்தை தான் எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அம்மனுக்கு கும்பம் எடுத்து வைப்பாங்க. மறுபடியும் மேலத்தாளங்கள் மூலங்க கும்பத்தை எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே வரும். ஆனால் இந்த முறை
பொய்க்கால் குதிரை, சண்டா மேளம், நையாண்டி மேளம், உரிமை மேளம்னு அட்டகாசமாக ரொம்ப ஆடலும் பாடலுமாக தான் இந்த முறை ஊருக்குள்ளே போவோம். ஆல்ரெடி அங்கே 3 வகையான மேளம் காதை கிழிச்சிட்டு வந்துட்டு இருக்குது. இங்கே 4வதாக ஒரு மேளம் நிற்கிது, பேண்டு. கொஞ்சம் ஜாதி கொடிகள் தெரிகிறதுனால தான் இந்த இடத்துல நான் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இந்த ஆற்றுலேருந்து தீர்த்தத்தை நேராக கோவிலுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஊரை சுற்றிட்டு கடைசியாக தான் கோவிலுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஊரை சுற்றி வரக்குள்ள மணி 3 ஆகிட்டு, அதனால் மதிய சாப்பாடை சாப்பிடலான்னு சொல்லி வந்துட்டேன். திருவிழா அன்னைக்கு மதியம் வேற ஒரு வில்லுப்பாட்டு குழுவினர் வந்திருந்தாங்க. நல்லா தான் பாடினாங்க, ஆனால் லிரிக்ஸு சுத்தமாக நல்லா இல்லை. ஆற்றுலேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு ஊரை சுற்றிட்டு சாமியோட கும்பத்தை இப்போ தான் கோவிலுக்குள்ளே கொண்டுட்டு வர்றாங்க. மதிய கூட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்த கும்பத்தை கோவிலை சுற்றிட்டு மறுபடியும் வந்து கோவிலில் வந்து இறக்குவாங்க. இப்போவும் ஃபஸ்ட்டு நாராயணரோட கும்பத்தை இறக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சந்தனமாரி அம்மனோட கும்பத்தை இறக்குவாங்க. சந்தனமாரி அம்மனுக்கு கும்பம் எடுக்கிறவங்க வெண்பூசணியை வெட்டி பலி கொடுப்பாங்க. கருவறையில் வெட்டிட்டு கோவில் வளாகத்தை சுற்றி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுகிட்டே போவாங்க. அதை பண்ணதுமே நாராயணசாமிக்கு முதல்ல பொங்கல் வைப்பாங்க. இந்த பொங்கலை வச்சு முடிச்சதுக்கப்புறமா சிறப்பு பூஜை நடக்கும். அது ரொம்ப லேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நைட்டு குத்தோலக்கு பூஜை. அப்போ தான் பக்கத்து ஊரை சேர்ந்த நிறைய கிறிஸ்தவர்கள் சாமிக்கு மாலை எடுத்து சாத்துறதுக்காக வந்திருந்தாங்க. இதெல்லாம் வேறு எந்த ஊர்லேயுமே பார்க்க முடியாது. பாப்கார்னு, ஐஸ்கிரீமு, பஞ்சு மிட்டாய் இது எல்லாமே திருவிழா அன்னைக்கு நைட் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. சாமிக்கு பட்டு எடுத்து சாத்துறவங்க சாத்துவாங்க, மாலை வாங்கி கொடுக்குறவங்க கொடுப்பாங்க. ஏன் மொவாதான் உள்ளே கடந்து கும்மி அடிச்சிட்டு கிடக்கா. நைட்டு சாப்பாடு சப்பாத்தி, குருமா, இட்லி, கேசரி, பஜ்ஜி செம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊரில். திருவிழா அன்னைக்கு நைட்டு தான் சாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சந்தன காப்புங்கிறது சந்தன கட்டையை உரைச்சி அதில் உள்ள மாவை எடுத்து அதை வந்து சாமிக்கு இந்த மாதிரி வச்சு பண்ணுறது தான் அலங்காரம். ஆனால் இப்போதைக்கு எல்லாருமே வந்து கிழங்கு மாவை வச்சு தான் அந்த அலங்காரம் பண்ணுறாங்க. சுடலமாட சாமிக்கு சுற்றிலும் ரொம்ப வித்தியாசமாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஊரில் இது வரைக்கும் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணதே கிடையாது. அடுத்து கும்பாட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. கும்பாட்டம் வந்து ஃபஸ்ட்டு கோவிலில் வச்சு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டேஜில் வச்சு ஆடுவாங்க. இந்த வருஷம் கும்பத்துக்கு வந்து யாரை சொல்லியிருந்தாங்கன்னா மதுரையில் இருக்கிற காயத்ரி, மீனா. திருவிழா அன்னைக்கு நைட்டு செவ்வாய்க்கிழமை தான் வந்து எல்லா சாமிக்கும் முழு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் சுடலமானது தான் ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கும்பாட்டம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க முளைப்பாரியை வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் இதை முறையாக வெளியே எடுக்கிறாங்க. இந்த முளைப்பாரி ரொம்ப நல்லா வளர்ந்துருக்குதுன்னு சொல்கிறத விட கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறாங்கன்னு தான் சொல்லணும். முளைப்பாரியை ஊரை சுற்றி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப கூட்டம் வந்திருந்தது இந்த வருஷம். நானும் போயிருந்தேன். எங்கள் அக்காவோட முளைப்பாரியை எங்கள் அம்மா தான் இந்த வருஷம் எடுத்துகிட்டு போனாங்க. முளைப்பாரியை ஊரை சுற்றி எல்லா கோயிலுக்குமே கொண்டு போயிட்டு கடைசியாக திரும்பி அம்மன் கோயிலுக்கு கொண்டுட்டு வரும்போது மணி 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். அவ்வளோ பெரிய ஊர்லாம் கிடையாது. எங்கள் ஊர் ரொம்ப சின்ன கிராமம் தான். முளைப்பாரியை அம்மன் கோவிலில் இறக்கி வச்சுட்டு முறையாக கும்மி அடிக்கிறாங்க. இதில் வந்து வெள்ளை கலரில் புடவை கட்டிட்டு ஒரு அக்கா கும்மி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்க வந்து மேளம் வாசிக்க வந்தவங்க தான். மேல குரூப்பில் இருந்துட்டு நம்ம ஊரில் வந்து கும்மி அடிக்கிறது அவங்க வந்து எங்களோட கலந்துட்டாங்க. இதில் நிறைய ஊரில் வந்து இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்கள் ஆட்கள் மட்டும் தான் இருக்கணும், எங்கள் ஊருக்காரங்க மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் ஊர்லேயும் வந்து அவங்க ஊரோட ஊராக கலந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கே.
கும்மி அடித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த முளைப்பாரியெல்லாம் எடுத்துகிட்டு சாமியோட சன்னதியில் வச்சுருவாங்க. அதுக்கடுத்து நைட்டு ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சாம கூட நடந்தது. கரெக்டாக சொடல மாடனுக்கு தீபம் காட்டும்போது சொடல மாடனோட மேளம் அடித்தாங்க. சொடல மாடனுக்கு பெண்கள் நிறைய பேர் சாமி ஆடினாங்க. அந்த மேளத்துக்கும் சாமி ஆடுறதுக்கும் பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து கும்பாட்டம் பார்க்குறதுக்கு நைட்டு 3:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இதுதான் என்ன ஸ்டெப்புனே தெரியல. காலை தூக்கிட்டு மிதிக்கிற மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. பார்க்குறக்கே ரொம்ப சிரிப்பாக இருக்கும். இவங்க தான் ப்ரொஃபஷ்னலாக ப்ராப்பராக கரகாட்டம் ஆடினாங்க. இவர் தான் எங்கள் ஊர் காவல் தெய்வம். சுருட்டு குடிச்சிட்டே போவார். சுடலை மாடல் மாதிரி இருப்பார் பார்க்குறக்கு. பின்னாடி வந்து இந்த சாமி வந்து நடு சாமத்தில் ஊரை சுற்றி வருவாங்க. கும்பம் எடுத்துகிட்டு நாராயணருக்கும் வர்றாங்க, சந்தனமாரி அம்மனுக்கும் வர்றாங்க. இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கரகாட்டக்காரங்க. இவங்க வந்து எந்த ஒரு ஆபாசமுமே இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. கிடாலாம் வெட்டினாங்க. அது பார்க்குற அளவுக்கு எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. அதனால் நான் இதோட வீட்டுக்கு கிளம்பிட்டேன். திருவிழாக்கு அடுத்த நாள் காலையில் இட்லி, கேசரி, பஜ்ஜி எல்லாமே வச்சுருந்தாங்க. இதுதான் 6வது மற்றும் கடைசி நேர சாப்பாடு. புதன்கிழமை மதியம் எல்லார் வீட்லேயுமே அசைவம் செய்வாங்க. அதனால் இதோட சாப்பாடு நிறுத்திடுவாங்க. புதன்கிழமை மதியம் மஞ்சப்பால் குளிக்கிறதுக்காக ரெடியாகி நிற்கிறாங்க. மஞ்சப்பால் குளிச்சதுக்கப்புறமா கிடா வெட்டி சாமிக்கு ரத்தத்தை கொடுப்பாங்க. ரத்தத்தை சாமி குடித்ததுக்கப்புறமா ஊரில் வந்து இந்த விரதத்தை முடித்ததாக அர்த்தம். ஊரில் மீதி எல்லாருமே வந்து அதுக்கப்புறமா அசைவம் சாப்பிடலாம். அதுக்கப்புறமா சாமி ஆடுறவங்கள குளிப்பாட்டிட்டு அவங்களுக்கு புது வேஷ்டி எடுத்து மாற்றி விடுவாங்க. சொடல மாடனுக்கு அசைவ படையல் போட்டிருக்கிறாங்க. இத்தனை தேங்காய் இது வரைக்கும் எங்கள் ஊரில் வச்சதே இல்லை. அதுக்கப்புறமா அந்த முளைப்பாரியை கொஞ்சம் கொஞ்சமாக சாமி முன்னாடி எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே ஆற்றுல ஓடுற தண்ணியில் அலசருக்கு கொண்டு போயிடுவாங்க. அதோட அவ்வளோதான், திருவிழா எல்லாமே முடிஞ்சுது. இனி கச்சேரி தான். இந்த வருஷம் யாருமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா பல்சுவை நிகழ்ச்சின்னு வச்சுருந்தாங்க. பட்டிமன்றம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், மொக்கையாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா அட்டகாசமாக இருந்தது. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி. அதுலேயும் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி பக்கத்தில் நின்றுலாம் டான்ஸ் ஆடினாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கச்சேரியில் கொஞ்சம் மேஜிக் ஷோ மாதிரிலாம் கூட பண்ணாங்க. பலூன் பெருசாக ஊதி அதுக்குள்ளெல்லாம் போனாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பெரிய பலூனுக்குள்ளே ஒரு லேடி இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்குறக்கே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரோக்ராம் நல்லா போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் வந்து கரெக்டாக நின்று மறைக்கிறாங்க. வேறு யாருமே பார்க்க விடாத அளவுக்கு முன்னாடி நின்று மறைச்சிட்டு இருக்காங்க. பார்க்குறக்கே மண்டை காஞ்சி போச்சு எனக்குலாம். நிறைய பேர் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் நின்று மறைச்சிட்டு இருப்பாங்க. அது பின்னாடி இருந்து யாராவது மண்டையில் அடிக்காத வரைக்கும் நமக்கு தெரியாது. நம்மளால் யாருக்கும் எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது. ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கும்போதே எல்லாருமே திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. ஆனால் இந்த முறை முன்னாடி இருந்து ஒருத்தர் வேஷம் போட்டுட்டு வந்தார். எப்போவுமே ரொம்ப சர்ப்ரைஸாக பின்னாடி இருந்து வேஷம் போட்டுட்டு வருவாங்க. கருப்பு சாமி வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் நடந்து வந்தார். இவர் சும்மா தான் வராரா இல்லை சாமி ஆடுறாரானே தெரியாது. அந்தளவுக்கு ஒரிஜினலாக ஆடுவார். அதுவும் நெருப்பெல்லாம் பற்ற வச்சுட்டு பயங்கரமாக ஆடுவார். அடுத்த நாள் கச்சேரி பார்க்குறதுக்கு ஊரில் முக்கால்வாசி பேர் இந்த முளைப்பாரியை தலையில் வச்சுட்டு தான் வருவாங்க. இது கடைசி நாள் வியாழக்கிழமை ஒரு கச்சேரி வச்சுருந்தாங்க. தங்க சுரங்கள் இன்னிசைக்குழு. அம்மன் வேஷம் போட்டுட்டு ஒரு அக்கா ஸ்டேஜில் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. காளி வேஷம் போட்டுட்டு ஒருத்தங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. ஆனால் அப்போ நான் இல்லை. அதே மாதிரி சாம கூட முடிஞ்சக்கப்புறமா சாமிக்கு கிடா வெட்டுவாங்க. அப்பவும் நான் ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதனால் 2-3 வீடியோ என்னால் எடுக்க முடியல. எங்கள் ஊரில் இத்தனை வருஷமாக சாமிக்கு கிடா வெட்டும் போது அவ்வளோ ஈஸியில் உத்தரவு வராது. ரொம்ப டிலே ஆகும். அதே மாதிரி வேறு கிடாவை மாற்றலாம் கூட செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் தான் முறையாக விட்ட ஒரு செகண்ட்லேயே சாமிக்கு கிடா வந்து உடனே உதறிட்டு அப்படின்னு சொன்னாங்க.
இவர் வந்து ஆண் வாய்ஸ்லையும் பாடுவார், பெண் வாய்ஸ்லையும் பாடுவார். மங்கி பாலா அண்ணன். இதெல்லாம் வேற எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. கடைசியாக 2 பேர் ஏழுமலையானோட வேஷத்தை ரொம்ப தத்ரூபமாக போட்டுட்டு வந்திருந்தாங்க. நான் இதோட வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எங்கள் ஊர் சந்தனமாரியம்மன் வெள்ளி கவசத்தில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் கோவில் கொடையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன். ஏதாவது 1-2 விட்டு போயிருந்ததுன்னா நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.